திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா, நாவடக்கம் தேவை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள். மக்கள் வெகுண்டு இருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா? 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல. இளைஞர் பட்டாளங்கள், இளம்பெண்கள் பட்டாளங்கள், மகளிர் சொந்தங்கள், சகோதரிகள் வெகுண்டெழுந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த வரலாறு கூட தெரியாததா ராஜா தான் இந்த ராஜா. ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது. ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன, அதற்கென்ற ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதை இழந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா. அதோட இந்த செய்தியை சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள். எங்கள் தங்கம் படம் 100 நாள் ஓடியது. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது, திரு மாறன் அவர்கள் சொன்னது, எங்கள் தங்கம் படத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசொலி நாளில் வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.